Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa imamil muttaqin wa ala alihi wa sahbihi ajma'in. A'udzu billahi minasy syaithanir rajim. Allahu nazzala ahsanal hadits kitaban mutasyabihan mathani tatasya'iru minhu juludul ladzina yakhshawna rabbahum. قال رسول الله صلى الله عليه وسلم أشراف أمتي حفظة القرآن صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. அபூ ஹுரைரா நூலகம் நடத்தி வருகின்ற பெண்களுக்கான ஹிஃபுல் மதரசாவினுடைய 5ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் 1ஆம் ஆண்டு ஹாஃபிதா பட்டமளிப்பு விழாவும் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் சிறப்பு வாய்ந்த இந்த அமர்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய ஹாஜி அபுல் ஹசன் சாஹிப் அவர்களே, சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வை அருமையாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அபூ ஹுரைரா நூலகத்தினுடைய பொறுப்பாளர்களே, இந்த நூலகம் தொடங்கப்பட்ட நாள் முதல் இன்றைய தினம் அதற்கு பெரிய அளவிலே ஒத்துழைப்புகளை தந்து இளைஞர்களை ஊக்கப்படுத்தி இதை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் தோழவி சுல்தான் ஹசரத் அவர்களே, ஷாஃப் மீது ஜலாலி ஹசரத் அவர்களே, திரளாக கூறியிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, அபு தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் அவனுடைய பேரரும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. கொஞ்சம் ஆமீன் சொல்லிவிடுங்க. அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. சிறப்பு வாய்ந்த இந்த நூலகத்தின் பயனாக உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த ஹிஃபுல் மதரசாவும் உலகம் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று சமுதாய மக்களுக்கு அது பலன் தர வேண்டும். இதற்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய உதவியை என்றென்றைக்கும் வழங்கியுள்ளார். அருமையான சகோதரர்களே, மழை பெய்து வெள்ளம் வந்து ஊரே தலைகீழாக புரண்டு மீண்டெழுந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் திருக்குர்ஆனுக்கு விழாவை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது ஹாஃபிதா பட்டமளிப்பு விழா என்று நாம் நோட்டீஸிலே குறித்திருந்தாலும் அது உண்மையாகவே இருந்தாலும் உள்ளபடியே இந்த விழா என்பது திருக்குர்ஆனுக்கு எடுக்கப்படுகின்ற விழா. அருள்மறையாம் திருக்குர்ஆன் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வேதம். அது இதயத்திலே ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வேதம். உலகமே அழிவிலே மூழ்கிக் கொண்டிருந்த வேளையில் அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சுவதற்கு இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தந்த வேதம் அருள்மறையாம் திருக்குர்ஆன். இந்த வேதத்தினுடைய வார்த்தைகள் ஒரு சொல், ஒரு வசனம், சில வார்த்தைகள் மிகப்பெரிய ஆளுமைகளை இந்த உலகத்துக்கு தந்திருக்கின்றன. நமக்கெல்லாம் தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்தினுடைய போக்கையே புரட்டி போட்டவர்கள்.
உலகத்தின் ஓட்டத்தை தலைகீழாக மாற்றி அமைத்தவர்கள், உலகம் சென்று கொண்டிருந்த திசையை மாற்றி அதனுடைய பயணத்தை வேறொரு திசை நோக்கி செலுத்தியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால்தான் தி 100 என்கிற நூலின் ஆசிரியர் அதனுடைய திருத்தப்பட்ட 2வது பதிப்பிலும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு 52வது இடம் தந்திருக்கின்றார். முதலிலே அந்த நூலை வெளியிட்டார், 2வது முறை அதை திருத்தி எழுதினார். எனக்கு தெரிந்து ஒரு 15 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு என்று நினைக்கிறேன். 15 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு நான் வரலாற்றிலே சில புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டேன், புதிய ஆளுமைகளை தெரிந்து கொண்டேன். எனவே என்னுடைய பார்வையை, என்னுடைய கணிப்பை நான் மாற்றி அமைத்திருக்கின்றேன் என்று திருத்தப்பட்ட 2ஆம் பதிப்பை அவர் வெளியிட்டார். அதிலும் பெருமானார் தான் முதலிடம், அதிலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 52வது இடம். ஏன் அவர்களுக்கு 52வது இடம் என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறார். அவர் உலகத்தினுடைய போக்கை மாற்றி அமைத்தார், இஸ்லாத்தை உலகெங்கும் அவர் கொண்டு சேர்த்தார் என்று சொல்கிறார். நான் அதை பற்றி நிறைய சொல்ல விரும்புகிறேன். அப்படி உலகத்தின் ஓட்டத்தை மாற்றி அமைத்த, உலக வரலாற்றை திருத்தி அமைத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு மொத்த குர்ஆனும் காரணம் இல்லை, அதில் உள்ள ஒரு வசனம் காரணமாக இருந்தது. இப்படி எவ்வளவோ ஒரு புரட்சிகளை உலகத்திலே திருக்குர்ஆன் படைத்திருக்கிறது. அப்படி திருக்குர்ஆன் படைத்திருக்கக்கூடிய அந்த சாதனைகளை நாம் பட்டியலிட்டோம் என்று சொன்னால் ஏடுகள் போதாது, நேரங்கள் போதாது. அந்த திருக்குர்ஆன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? எந்த திருக்குர்ஆன் எந்த சமுதாயத்திற்கு வேதமாக அனுப்பப்பட்டதோ அந்த வேதத்திடம் அந்த திருக்குர்ஆன் என்ன எதிர்பார்க்கிறது என்றால், என்னை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களை சார்ந்தது என்று இந்த திருக்குர்ஆன் நம்மிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறது. நான் உங்களை காப்பாற்ற வந்தவன், அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்ற வந்தவன். இந்த உலகத்தில் நீங்கள் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக உங்களை காப்பாற்ற வந்த வேதம் நான். எனவே என்னை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் மூசா நபிக்கு சொல்கிறான், புதுமா ஆத்தைனாக்கும் பிகுவா, நான் உங்களுக்கு வழங்கியதை நீங்கள் இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் என்றால் மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட வேதம் பலகையிலே கொடுக்கப்பட்டது. அதைத்தான் தூக்கி கொண்டு வந்தார்கள் பலகையை. அல்கல் அல்வாஹ், கோபத்திலே பலகையை தூக்கி எரிந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பலகையை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் என்றால் அதற்கு பொருள் அந்த வேதத்தை பலகை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதல்ல, அந்த வேதத்தை நடுவாமல் வாழ்க்கையை பின்பற்றுங்கள் என்றதற்கு பொருள். திருக்குர்ஆனை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் என்றால் அதை கட்டியாக நெஞ்சோடு அணைத்துக் கொள்வதல்ல, அதை வாழ்க்கையை நடுவ விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றதற்கு பொருள். நடுவ விடாமல் பார்த்துக் கொள்வதனுடைய முதல் படி திருக்குர்ஆனை பார்க்கும்போது, திருக்குர்ஆனை பார்க்கும் போதுதான் அதனுடைய முதல் படி. இன்றைக்கெல்லாம் எந்த அளவுக்கு அரபு மொழியோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அந்நியப்பட்டு போய்விட்டது என்றால், திருக்குர்ஆனை வாசிப்பதற்கு தமிழ்ல ஏதாவது அல்ஹம்துன்னு எழுதி தர முடியுமா என்று கேட்கிறார். ஏதாவது துவா கேட்டா கூட இதுக்கு ஒரு துவா சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னா கூட தமிழ்லையும் டைப் பண்ணி அனுப்புங்கன்னு கேட்கணும். அரபு மொழிக்கும் நமக்கும் இடையிலான உறவு நல்ல விலைக்கு போய் கொண்டிருக்கிறது. நமக்கென்று அல்லாஹ் வழங்கிய மொழி அரபு மொழி. ஒரு கலாச்சாரத்தை தழுவி நிற்கக்கூடியவர்கள் அந்த மொழியை விட்டு விட்டார்கள் என்றால் அது அழிய போகிறது, அந்த கலாச்சாரம் அழிய போகிறது என்று பொருள். மலேசியாவில் எல்லாம் மலேசியா மலாய் மொழிக்கு எழுத்து கிடையாது.
மலாய் மொழிக்கு எழுத்து கிடையாது, உச்சரிப்புகள் உண்டு. மலாயில ஆனா வண்ணா இன்னா என்ன எல்லாம் மலாய் மொழியில கிடையாது. துருக்கி மொழிக்கு எழுத்து கிடையாது, துருக்கி மொழிக்கு தனி எழுத்து கிடையாது. அந்த மொழி உண்டு, சொற்கள் உண்டு, எழுத்துக்கள் கிடையாது. மலாய் மக்களை வீழ்த்த வேண்டும், இஸ்லாத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்த வெள்ளையர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அரபு லிபியிலே அரபு வடிவத்தில் மலாயை எழுதி கொண்டிருந்த மலாய் முஸ்லிம்களிடத்திலே ஆங்கிலத்தை கொண்டு வந்து திணித்தார்கள். சலாமன் டண்டான் என்றால் நல்வரவு வாங்க வெல்கம். சலாமன் டண்டான் நீ மலேசியாவில் போய் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் சலாமன் டண்டான் எழுதியிருப்பாங்க. தண்டாஸ் மனிதா, தண்டாஸ் வேலைக்கு ஆண்கள் கழிவறை பெண்கள் கழிவறை இங்கிலீஷ்ல தான் இருக்கான். அரபு மொழி அங்கே வெள்ளமல் எடுக்கப்பட்டு விட்டது. ஏர்போர்ட்டிலே மாத்திரம் சில அரபு மொழி வாசகர்கள் இருக்கின்றன. எதற்காக என்றால் அரபு நாட்டிலிருந்து வரக்கூடியவன் ரொம்ப தட்டு தடுமாறி நிற்க கூடாது, டூரிசம் பாதிக்க கூடாது என்பதற்காக வேண்டி ஏர்போர்ட்டில் சில அரபு எழுத்துக்கள் இருக்கின்றன. அதே போல 1924 துருக்கியை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் துருக்கி மொழியில் இருக்கக்கூடிய அந்த அரபு லிபியை அகற்றிவிட்டு ஆங்கிலத்தை கொண்டு வந்து புகுத்தினார். மெல்ல மெல்ல எல்லா கலாச்சாரமும் அந்நிய கலாச்சாரங்கள் எல்லாம் அனுமதி இல்லாமல் உள்ளே வந்துவிட்டன. அப்படியானால் நமக்கென்று இருக்கக்கூடிய அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய இந்த மொழியை இருக்க பிடித்து பாதுகாத்துக் கொள்வது திருக்குரானை பாதுகாப்பதனுடைய முதல் படி. எனவே திருக்குரானை அரபு மொழியில் உங்களுக்கு ஓத தெரிந்திருக்க வேண்டும். அலிஃப் பே தே என்று அந்த அரபு உச்சரிப்புகளோடு அதை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மொழியை உச்சரிப்பதற்கும் ஒரு ஸ்டைல் இருக்கிறது, ஒரு நெளிவு சுழிவு இருக்கிறது, ஒரு அழகு இருக்கிறது. தமிழ்நாட்டுக்காரன் பிறவிலேயே தமிழகத்திலே பிறந்து வாழ்ந்தவர் பேசுகிற தமிழுக்கும் வடநாட்டிலிருந்து உத்தராவில் வந்தவர் பேசுகிற தமிழுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது. எனவே அரபு மொழியில் திருக்குரானை ஓத கற்றுக்கொள்வது திருக்குரான் நாம் செய்கின்ற முதல் சேவை. அதை நம்மிடம் திருக்குரான் எதிர்பார்க்கிறது. இரண்டாவது, அரபு மொழியை எழுத கற்றுக்கொள்வது. நம்முடைய பெயரை அரபு மொழியில் எழுத கற்றுக்கொள்வது, சில வார்த்தைகளை அரபு மொழியில் எழுத கற்றுக்கொள்வது. அரபு மொழியை எழுதவும் நமக்கு தெரிகின்றது. மூன்றாவது, திருக்குரானை சரளமாக ஓத தெரிகிறது. திருக்குரான் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கடமை, அதை தஜ்வீதோடு ஓத தெரிந்திருக்கிறது. எங்கே நிறுத்துவது, எங்கே ஏற்றி இறக்குவது, எங்கே மூச்சு விடக்கூடாது, எங்கே மூச்சு விட வேண்டும். அருள்மறையான் திருக்குரானை அல்லாஹ் ஒரு வாசகம் சொல்றார். தாலத்தகல் ரஹ்மானு வலதன் சுப்ஹானஹு. தாலத்தகல் ரஹ்மானு வலதா அங்கே நிறுத்தக்கூடாது. தாலத்தகல் ரஹ்மானு வலதன் சுப்ஹானஹு அங்குதான் நிறுத்த வேண்டும். என்ன அர்த்தம்? அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது இறைவன் அல்லாஹ் முக்கடவுள்களில் ஒருவன் என்ற நம்பிக்கையை சுமந்திருப்பவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தனக்கென்று ஒரு மகனை வைத்துக் கொண்டான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். என்பதோடு நிறுத்தக்கூடாது. ரஹ்மான் வலதன் சுப்ஹானஹு, அல்லாஹ் தனக்கென்று ஒரு மகனை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானஹு, அல்லாஹ் தூயவன் அல்லவா என்றுதான் நீ பார்க்கிறேன். அதை முடிக்கும் போதே அல்லாஹ் தூயவன் என்று சொல்லித்தான் முடிக்க வேண்டும். அல்லாஹ் தனக்கென்று ஒரு மகனை வைத்துக் கொண்டான் என்று முடிக்கக்கூடாது. ஏன் முடிக்கக்கூடாது என்று சொன்னால், அந்த முடிச்சு மூச்சை எடுத்து திரும்ப சுப்ஹானஹு என்று அந்த போதுகிற கேப்ல இடைவெளி இறைவனின் கோபத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது. அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லப்பா. சுப்ஹானஹு, நான் அதில் சம்பந்தப்பட்டவன் இல்லை, நான் அல்லாஹ் தூயவன் என்று ஒத்துக்கொண்டேன். வானங்களும் பூமியும் முழுவதும் அல்லவா அவருக்கு சொந்தமானவை. அது என்ன ஒரு மகன் என்று சொல்கிறீர்கள்? அல்லாஹ் யாருக்கும் பாவம்
அடையாளம் காட்டுவதில்லை என்பதற்கு அர்த்தம். எனவேதான் தஜ்வீதுக்கு திருக்குர்ஆனை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இடத்தை கூட ஒரு மாணவியினுடைய அத்தா குறைப்பட்டுக் கொண்டார். இந்த மதரசாவில் யாசீன்ல மட்டும் 3 மாசம் போட்டு வச்சிருக்காங்க என் பிள்ளைங்க. யாசீன்ல 3 மாசம் என் பிள்ளைய போட்டு வச்சிருக்காங்க. 3 மாசம் போடத்தான் செய்வாங்க. ஏனென்றால் உச்சரிப்புகள் சரியாக வராத வரையிலும் யாசீனோட அந்த பாவத்தை முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த அத்தியாயங்களில் பாவத்தை அதிகமாக வாங்கிக்கிறாங்க. எனவே அடுத்து திருக்குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் திருக்குர்ஆனை சரளமாக ஓதுவது, தஜ்வீதோடு ஓதுவது. எங்கே தஜ்வீத் இல்லையோ அங்கே அர்த்தங்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அர்த்தங்கள் மாறுகின்ற போது அல்லாஹ்வுடைய கோபம் இயல்பாகவே வரும். எனவே ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் தஆலா ஒரு பஞ்சு வச்சு தான் சொல்லிக்கிட்டே வரும். அப்படி சொல்வதனால் தான் அருள்மறையான திருக்குர்ஆன் தன்னை ஒரு ஃபால்சிஃபிகேஷன் டெஸ்ட் என்று சொல்வார்கள். அதாவது உண்மையை கண்டறியக்கூடிய ஒரு தன்மை, ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை. ராமன் பிள்ளை இந்த ரயிலுக்கு போய் பெட்ரோல் கண்டுபிடிச்சார். ராமன் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால ராமன் பிள்ளை ஒருத்தர் தமிழ்நாட்டில் மூலிகைகளுக்கு நான் பெட்ரோல் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதி போடாது. யாருமே இதை ஒத்துக்கல போடாது. அவங்க லூசுன்னு நினைச்சிட்டாங்க. எல்லாரும் ஆயில் கார்பரேஷன்ல இருந்து அந்த அதிகாரிகள், மேலுள்ள அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு அதை செய்து காமின்னு சொன்னாங்க. செஞ்சுதான் காட்டினார். இந்த மூலிகை பெட்ரோலா மாறுதுங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம், ஆனா எங்களுக்கு நம்புற மாதிரி இல்லை, மறுபடியும் சொன்னாங்க. கலைஞர்கள் கொண்டு போய் செஞ்சு காட்டணும். அவர் மத்திய அரசு எல்லாம் இருக்கிறாருல, ஒரு 5-6 மந்திரி இருந்தாங்க. கலைஞரை போய் செஞ்சு காட்டினாரு. அவர் மயக்கமாக இருக்கிறது, ஏற்க தயக்கமாக இருக்கிறதுன்னு போயிட்டாரு. இன்னைக்கு இருக்கிறது நம்ப முடியல யாராலையும். இதுதான் ஃபால்சிஃபிகேஷன் டெஸ்ட் அப்படின்ட்டு. ஒரு ஒரு பொருள் புதிதாக களத்துக்கு வருகிறது என்றால் அது தன்னை ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். எலக்ட்ரானிக் voting மிஷின் இருக்கு, EVM சொல்றாங்க. இந்த எலக்ட்ரானிக் voting மிஷின் இந்த ஃபால்சிஃபிகேஷன் டெஸ்டிற்கு கீழே இன்னும் முழுமையாக கொண்டு வரப்படவில்லை என்பதனால் தான் அதன் மேல் ஐயங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார். திருக்குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் தன்னை ஒரு ஃபால்சிஃபிகேஷன் டெஸ்டுக்கு உட்படுத்துகிறது. என்னை யார் வேண்டுமானாலும் சோதித்து பாருங்கள், என்னை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஆராய்ச்சி செய்யுங்கள். இதை போல ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள், வேண்டாம் ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள், அதுவும் வேண்டாம் ஒரே ஒரு சொல்லை கொண்டு வாருங்கள், பார்க்கலாம் என்று சொல்வது திருக்குர்ஆன். அதனால் தான் அதனுடைய சொற்களில் மயங்குகிறவர்கள் அணியணியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே குண்டுகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், கட்டடங்கள் தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தொலைக்காட்சியை பார்த்திருக்கலாம். இதுவரைக்கும் 10,000க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பள்ளிக்கூடம் முழுமையாக மூடப்பட்டுவிட்டது. காரணம் அங்கே போர் நடக்கிறது என்பதனால் அல்ல, அந்த பள்ளிக்கூடத்தில் பயின்று கொண்டிருந்த மாணவ மாணவியர் அத்தனை பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதனால் பள்ளிக்கூடம் நடக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இந்து பத்திரிகையில் அப்படியே எழுதியிருக்கிறார். இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்கிறார். அல்லாஹ் தந்ததை அவர் எடுத்துக்கொண்டார். இவ்வளவு பெரிய இந்த கட்ஸ், இந்த மன உறுதி உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டால், இந்த திருக்குர்ஆன் தான் எங்களுக்கு இந்த மன உறுதியை கற்றுத் தந்தது என்று சொல்றார். அதன் பிறகு ஆங்கில நாட்டில், அமெரிக்காவில் திருக்குர்ஆனை படிப்பதற்கு கிளப்புகள் வந்திருக்கின்றன. திருக்குர்ஆன் ஹோலி குர்ஆன் ரீடிங் கிளப், திருக்குர்ஆனை வாசிக்கின்ற குழுமம் என்று குழுக்களை உருவாக்கி இருக்கின்றனர். ஆண்களும் பெண்களுமாக தினமும் ஆங்கில மொழிபெயர்ப்பை படிக்கிறார்கள்.
அதிலே பல பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இந்த திருக்குரானை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் பாருங்கள். திருக்குரானுக்கு செய்ய வேண்டிய கடமை அதை அதனுடைய ஒரிஜினல் மொழியிலே ஓத வேண்டும் என்பதுதான். அதை ஒரிஜினல் மொழியிலே ஓத வேண்டும் என்பதை கடந்து அந்த ஒரிஜினல் மொழிக்கு ஒரு உச்சரிப்பு இருப்பாங்க, அந்த உச்சரிப்பிலே அதை நீங்கள் ஓத வேண்டும். உச்சரிப்பு மாறிவிடக்கூடாது. உச்சரிப்பு மாறினால் அர்த்தங்கள் மாறும். தமிழையும் தான் வாழ்னா பின்னால் இருக்கிற வாழ்னா நல்லா வாழுறது தான், வாழ்னா விடுற வாழுறது. உச்சரிப்பு மாறும்போது அர்த்தம் மாறும். இது எல்லா மொழிகளையும் உண்டு, அரபு மொழியிலும். எனவே அடுத்த திருக்குறானுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை அதை தஜ்வீது முறைப்படி நாம் ஓதுவது. அடுத்த கடமை திருக்குறானை மனப்பாடம் செய்வது. உலகத்திலே எந்த வேதத்துக்கும் இல்லாத ஒரு மாண்பு மகத்துவம் இந்த வேதத்துக்கு உண்டு. இன்னைக்கு காசாவை பற்றி நான் சொன்னேன். அங்கே ஒரு 8,50,000 பேர் வசிக்கிறார்கள். இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல 8,50,000 பேரை கொண்ட ஒரு சிட்டி தான் காசா. அங்கே இருக்கக்கூடிய ஆண்களின் எண்ணிக்கை மாத்திரம் 50,000. 8,00,000 50,000 என்பது எத்தனை சதவீதம் என்று பார். எத்தனை கணக்கு போடுவார்? 50,000 ஆண்கள். அதனால் தான் இவ்வளவு மன உறுதியோடு அவர்கள் அத்தனை அநியாயங்களையும் தாங்கிக் கொள்ளுகிற அந்த தைரியம் பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார். அப்போ திருக்குறானுக்கு அடுத்து செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் அதை மனப்பாடம் செய்வது. மனப்பாடம் செய்தவர்களை ஏற்றி போற்றுவது, புகழ்வது, பாராட்டுக்களை பொழிவது, இது இந்த சமுதாயத்தின் கடமை. யார் திருக்குறானை கண்ணியப்படுத்துகிறாரோ அவரை அல்லாஹ் மறுமையிலே கண்ணியப்படுத்துவான். மறுமையில் அவர் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்படுவதற்கு முன்னர் இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தால் அவர் கண்ணியம் பெற்றிருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தின் கடமை. இன்றைக்கு ஆபிலாவை நாம் கண்ணியப்படுத்துவோம், அதற்கென்று ஒரு விழா எடுக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பாராட்டுவார். ஏனென்றால் திருக்குறானுக்கு கண்ணியம் செய்தவருக்கு நாம் கண்ணியம் செய்கிறோம். எனவே மனனம் விடுவது திருக்குறானுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று. திருக்குறானை மனனம் விடுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துல் பக்ராவை மனப்பாடம் செய்கிறார்கள். ஒரு சூரத்துல் பக்ராவை மனப்பாடம் செய்து முடித்தவுடன் அவர்களுக்கு அளவிட முடியாத ஆனந்தம். அந்த ஆனந்தத்தின் உச்சத்தில் அவர்கள் ஒரு ஒட்டகத்தை அறுத்து சஹாபாக்களுக்கு விருந்து கொடுத்தார்கள். இப்போதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. தாய்மார்கள் தந்தைமார்கள் சேர்த்துதான் புதுசா ட்ரெஸ் எடுக்கிறது, கொண்டாடுறது, பிறந்த நாள் கேக்கு வெட்டுறது. அந்த காலத்தில் பேசுவார்கள் தெரியுமா? பிறந்த நாள்லாம் கிடையாது. பிள்ளைக்கு பிறந்த நாள் என்று தனியாக கொண்டாட மாட்டார்கள். அந்த பிள்ளையை முதலாக மதரசாவுக்கு அனுப்பும் போது அந்த பிள்ளைக்கு ஒரு புத்தாடை எடுத்து கொடுப்பாங்க. சொந்த பந்தங்களை எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு விருந்து வைப்பாங்க. எதுக்கு விருந்து? என் பிள்ளை நாளை மதரசாவுக்கு போகுது என்று சொல்லி அதற்கு ஒரு விருந்து வைப்பாங்க. எல்லாரும் அந்த பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. 50 ரூபா 100 ரூபா புத்தாடை அணிந்து மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு ஒரு கையில் ஒரு சேலை, உஸ்தாத திவ்யா இருந்தா சேலை வச்சு ஒரு சின்ன காணிக்கை வச்சு அந்த உஸ்தாத வீட்டுக்கு கொடுத்து இந்த பிள்ளையை வயிற்று பிடிச்சு கூட்டி கொடுத்து மதரசாவில் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் அது இருக்குது. சொந்த பந்தங்கள்லாம் வந்து சக்கரை போடுறது, பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்குறது, இவ்வளவு எல்லாம் அந்த குழந்தை இவ்வளவு கிஃப்டை வாங்கிட்டு இவ்வளவு கலப்படலா புத்தாடை அணிந்து ஒரு கொண்டாட்டத்தோட மதரசாவுக்கு அனுப்பி வைக்கிற பிள்ளை ஒரு 10 நாள் கழிச்சு போர் அடிச்சு நான் மதரசாவுக்கு போக மாட்டேன் அப்படின்னு பிள்ளைக்கு சொல்றதுக்கு மனசு வராது. ஏன் மனசு வராதுன்னா சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து வழியை
வச்சிருக்கிறாங்க. கூச்சப்பட்டு இப்படியே மாசாக்கு போக ஆரம்பிச்சிடும், காலம் ஓடி போயிடும். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஒரு குரானையும் ஓதி முடிச்சிருக்கும். இது சைக்காலஜிக்கல் பில்டப். உளவியல் ரீதியாக ஒரு குழந்தையை தயார் செய்வது, நீ போவது சாதாரணமான வேலைக்கு அல்ல. அல்லாஹ்வின் வேதத்தை படிக்க போகிறாய், உனக்கு மறுமையான பெரிய வரவேற்பு காத்திருக்கிறது. நீ சொர்க்கத்துக்கு போவதற்கு இந்த ஆசிரியர் காரணமாக இருக்கிறார். அவருக்கு முதல்ல நீ ஒரு கிஃப்ட் கொடு. நீ மதரசாவுக்கு போறியா, உனக்கு நன்மையின் வாசல்கள் திறக்கின்றன, இந்த அப்படி ஒரு சின்ன அன்பளிப்பு என்று ஒருவரெல்லாம் அன்பளிப்பு கொடுத்து அந்த நன்மையின் வாசலை திறந்து அனுப்பி வைப்பார்கள். இப்போ அது காலப்போக்கிலே மெல்ல மெல்ல மறைந்து வருவது சமுதாயத்தின் மிகப்பெரிய குற்றம். அந்த கொண்டாடுகிற மனப்பான்மை இல்லாமல் போனதனால் தான் டிராப் அவுட் ஆகுது. ஏன் நாம் கொண்டாட தயங்குகிறோம்? நம்முடைய பிள்ளைகள் மதரசாவுக்கு போவது நல்ல காரியமா இல்லையா? தப்பான செய்யாது, பாவமான காரியமா? மறுமை நாளில் நாம் சொர்க்கத்துக்கு போவதற்கு அல்லவா அது காரணமாக அமைய போகிறது. அந்த நன்மையை கொண்டாடுவதற்கு தயக்கம், ஆனால் வெட்கமோ கூச்சமோ சூடு சுரணையோ இல்லாமல் பிறந்த நாளை திரும்ப திரும்ப கொண்டாடுறாங்க. அர்த்தமே இல்லாம வயசு முடிஞ்சு போச்சு, அது கொண்டாடுறதுல என்ன பெருமை இருக்கு? ஒரு பெருமையும் கிடையாது. அதற்கடுத்து 3ஆவது வயசுல மதரசாவுக்கு போகுதுன்னா 7ஆவது வயசுல இதே மாதிரி குழந்தைக்கு ஒரு திருநாள் கொண்டாடுவாங்க. புத்தாடை அணிவித்து வீட்டுக்கு ஒரு விருந்து போட்டு சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு விருந்து போட்டு ஒரு துவா ஓதி 7ஆவது வயசுல எதுக்கு துவான்னு கேட்டா, என் பிள்ளைக்கு இன்னைக்கு 7 வயசு ஆச்சு, இன்னையிலிருந்து அவர் தொழுகைக்கு வர வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறார். என் பையனுக்கு 7 வயசு ஆச்சு, அவன் இருந்து தொழுகைக்கு போக வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறான். அதற்கடுத்து 10ஆவது வயதில் ஒரு விருந்து. 10ஆவது வயசுல இருந்து எதுக்குன்னா, இன்னையிலிருந்து இவன் தொழுகைக்கு போவான், எங்கேயாவது ரோட்ல சுத்திட்டு இருந்தான்னா சின்னதா பெரியதம்மா பார்த்தா புரடிகளுக்கு விளையாட்டு கூட்டு போகணும்னு அர்த்தம். ஆனா 10 வயதில் தொழுகைக்கு வராமல் இருந்தால் அடித்து இழுத்து போங்கன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. பாப்பாவை ஏமாத்திட்டு தொழுகை குறைஞ்சிட்டு சைக்கிள் எடுத்து எங்கேயாவது சுத்தலாம். ஏன்னா இவனுக்கு 10 வயசு ஆச்சுன்னு வந்து விருது சாப்பிட்டு போயிருப்பாங்க சித்தப்பா, அவர் சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, அவர் பார்த்து மண்டையை அடிச்சு வாடகை போட்டு அவர் கூட்டிட்டு போவாரு. இப்படி ஒரு பையனை ஒழுக்கமுள்ளவனாக தொழுகையாளியாக வளர்த்தெடுக்கக்கூடிய பொறுப்பை இந்த சமுதாயத்தின் மீது அறிவித்து விட்டு சுமத்தினார்கள். என் பிள்ளை எங்க 2ஆவது தொழுகையை எடுத்துட்டு போறான், வயசு 10 ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் மார்க்க அடிப்படையில் பிள்ளைகளை உருவாக்குவதற்கு விருந்துகள் பட்ட காலமெல்லாம் போய் அர்த்தமில்லாமல் விருந்துகளை சாப்பிடுகின்ற சமுதாயமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்கிற கவலை. இப்படித்தான் அந்த காலத்திலே கொண்டாட்டங்கள் இருந்தன. எனவேதான் திருக்குரானை மனனமிடுகின்ற அந்த கடமையை செய்ய தொடங்கும் போதே அதை மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டத்தோடு தான் தொடங்க வேண்டும். இன்றைக்கு கூட அரபு கல்லூரிகளிலே மதரசாக்களிலே ஒரு நெறிமுறை இருக்கிறது. பாடம் ஆரம்பிப்பதை ஒரு நிகழ்ச்சி வைத்து தான் தொடங்குவார்கள். இன்னைக்கு மதரசா ஆரம்பிக்கிறாங்கன்னா அதிகாரப்பூர்வமான மதரசா அட்மிஷன் போட்டு உள்ள ஆரம்பிச்சிருவாங்க. நாளை மறுநாள் புதன்கிழமை தான் பாட ஆரம்பிக்க போறோம்னா தலைவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு உற்சாகமாக அவரை வச்சு ஒரு சின்ன அறிவுரை நடத்தி ஒரு சின்ன நிகழ்ச்சி மாதிரி வச்சுதான் பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். எதற்கு? அது ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி. எனவே இந்த சமுதாயத்தினுடைய மனநிலை மாற வேண்டும், கொண்டாட்டங்கள் மாற வேண்டும், பண்டிகைகள் மீதான பார்வைகள் மாற வேண்டும். பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு பதிலாக பிள்ளைகளுக்கு பொறுப்புணர்ச்சி வந்துவிட்டது என்பதை பிள்ளைகளுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இந்த கொண்டாட்ட மனநிலை மாற வேண்டும். அது இந்த சமுதாயத்துக்கு தேவை. அது எங்கிருந்து வர வேண்டும் என்றால், தயவு செய்து பெற்றோர்கள் அதை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைத்தால் அந்த எண்ணத்தை மூட்டை கட்டி வையுங்கள். நான் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாராவது உங்க அப்பா அம்மா பிறந்த நாள் கொண்டாடினா வேண்டாம்னு சொல்லுங்க. எனக்கு 7 வயசு ஆகுதா, எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து போட்டு எனக்கு 7 வயசு ஆனத உணர்த்தும்படி சொல்லுங்க. கண்டது கடிதம் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் நான் சொல்ல
மாதிரியான மக்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க இருக்காங்க. அது என்ன மனநிலை அப்படிதான் சமுதாயத்தினுடைய பார்வை மாறின கலாச்சார படையெடுப்புகளுக்கு மத்தியிலே நாம் பார்க்கணும். எனவே அந்த உணர்வு இந்த சமுதாயத்திற்கு இன்றைக்கு கொடுக்க வேண்டும். அதனால்தான் அந்த காலத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு உயிரை கொடுத்து பாடம் நடத்தினாங்க. உயிரை கொடுத்து பாடம் பிள்ளைகள் ஆசிரியர்களை தன்னுடைய பெற்றெடுத்த அத்தாவையிடம் வாசமிக்கவராக பார்த்தார்கள். உத்தரப்பிரதேசத்தில் ராம்பூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அநேகமாக அந்த அறிக்கையுடைய அபூர்வாய் ராம்பூர் என்று இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர் ராம்பூர்ல ஒரு மதரசா நடத்தி கொடுத்தார். அவர் முகலாய மன்னருடைய காலத்தில் தொடங்கப்பட்ட மதரசா. முகலாயருடைய ஆட்சி வீழ்ந்து போய்விட்டது, வெள்ளக்கார ஆட்சிக்கு வந்துட்டான். ஆனா மதரசா நடக்குது. எப்படின்னா உள்ளூர்ல மக்கள் எல்லாம் வசூல் பண்ணி நம்ம வியாபாரம் நடக்கிற மாதிரி உள்ளூர்ல மக்கள் வசூல் பண்ணினா சம்பளம் கொடுக்குறாங்க. வெள்ளக்கார ஆட்சிக்கு வந்துட்டான். நான் சொல்றது 1800களுக்கு பிறகு. அப்போ அப்துல் ரஹீம் ராம்பூரி அவர்களுக்கு சம்பளம் இந்தியாவுடைய ரூபாய்ப்படி வெறும் 10 ரூபாய் சம்பளம். வெறும் 10 ரூபாய் தான் அவர்களுக்கு மாற முடியும். 10ஐ விட அத்தல்லும் மின் ஜனி. எகிப்து நாட்டு நாணயத்தினுடைய ஜனிக்கு 1 விட கம்மி. இந்திய நாட்டுக்கு 10 ரூபாய் விட கம்மி சம்பளத்தை வாங்கிட்டு படிச்சு கொடுத்துருக்காங்க. வெள்ளக்கார ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அவன் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மோகம் கொடுத்துருக்கான் இந்தியாவை. அப்போ அவன் வெள்ளக்காரங்களை பொறுத்தன் அப்துல் ரஹீம் ராம்பூரிட்ட படிக்க வந்தான். அவரு அப்துல் ரஹீம் ராம்பூரி வெள்ளக்காரங்களுக்கு பாசி சொல்லி கொடுக்குறாரு, சட்டங்களை சொல்லி கொடுக்குறாரு, இஸ்லாமிய சட்டங்களை சொல்லி கொடுக்குறாரு. படிச்சுட்டு போயிருந்தான். வெள்ளக்கார ஆட்சி வருது. அவன் தான் மாஜிஸ்ட்ரேட், அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி இருப்பாங்க. ஜட்ஜும் அவங்க தான் டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட். அவன் நல்ல ஒழுக்கமான ஆசிரியர்கள். அதனால எங்க ஏரியாவுக்கு அவருடைய டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இன்னொரு ஏரியா முசஃபர்நகர் ஏரியா. அங்க வந்து நீங்க டீச்சரா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நான் அங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டு இருக்கேன், அங்க நீங்க டீச்சரா வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அப்துல் ரஹீம் ராம்பூரி அவர்கள் சொல்றார்கள், இல்லைங்க என்னால வந்து அவ்வளவு தூரம் வர முடியாது. இல்ல உஸ்தாத், அறிவு ஆற்றலும் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படணும், நீ அவசியமா அங்க வரணும். நான் உனக்கு 250 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்னு 10 ரூபாய் எங்க இருக்கு, 250 ரூபாய் எங்க இருக்கு. 250 ரூபாய் உங்களுக்கு சம்பளம், நீங்க வாரங்களுக்கு. அப்துல் ரஹீம் ராம்பூரி அவர்கள் சொன்னார்கள், அப்ப அந்த 10 ரூபாய் கிடைக்காம போயிருமே அப்படின்னு நம்ம கேள்விப்படுற மாதிரி. அந்த 10 ரூபாய் என்னால விட முடியுமா அப்படிங்கிற இவரோட இதனால 250 2 ரூபா 50 பைசா நினைச்சுட்டாரு. 250 இல்லைங்க, அந்த 10 ரூபாய் என்னால நடக்க முடியாது. இல்ல உஸ்தாத், நீ கண்டிப்பா வரணும். அப்போ அவர் சொல்றாங்க, என்னுடைய வீட்டுக்கு பின்னால ஒரு இறந்த மரம் இருக்கு. அந்த இறந்த மரத்துல பழுக்கிற பழம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி அந்த இறந்த பழத்தை 10 பழத்தை சாப்பிட்டு தான் நான் மருசாவுக்கு வருவேன். நான் இவ்வளவு தூரத்துல அங்க போயிட்டேன்னு சொன்னா இந்த இறந்த பழம் எனக்கு எப்படி கிடைக்கும்? அதனால இறந்த பழம் எனக்கு கிடைக்காம போயிடும். அதனால நான் அவ்வளவு தூரம் வர முடியாது அப்படின்னு. இவருக்கு என்ன சொல்றாரு, 250 ரூபா தந்து வேண்டாங்க. அப்ப உடனே சொல்றாரு, உஸ்தாத் நீங்க வரப்படாதீங்க, தினமும் ஒரு 10 இறந்த பழத்தை பறிச்சு அதை ஒரு பையில போட்டு உங்களுக்கு எங்க கொண்டு வந்துருவோம், முசஃபர்நகர்ல கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு எங்களோட டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு நான் ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் போட்டுருவேன். அவர் ஏன் இலையில கொடுத்துருவாரு, அங்க என்னோட வேலைக்காரன் வச்சு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவோம். உஸ்தாதுக்கு என்னோட எந்த விதமானாலும் கேட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சொன்னாங்க. இல்லைங்க, என்னை நம்பி நிறைய மாணவர்கள் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க என்னுடைய மதரசாவில். நான் அங்க வந்துட்டேன்னு சொன்னா இவங்களுக்கு சரியான என்ன நம்பி தான் வந்துட்டாங்க, இவங்களுக்கு சரியான ஒரு உஸ்தாது கிடைக்கிறதா நல்லா இருக்காது. உடனே அவர் சொல்லியிருக்கான், இந்த மாணவர்கள் எல்லாத்துக்கும்
அங்க நான் தங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்து அவங்க வந்து ஹாஸ்டல் பண்ணி கொடுத்து 3 வேளை சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து உங்கள்கிட்டயே படிக்கிற மாதிரி பண்ணிடுறேன், எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. உடனே அவர் பார்த்தா இதுக்கு மேல ஒன்றும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்லுவாரு, ஒரு முஸ்லீம் தந்த 10 ரூபாயை விட்டுட்டு ஒரு வெள்ளக்காரன் தந்த 250 ரூபாய்க்காக நான் அப்படியே அவ்வளவு தூரம் நான் வர முடியாது. அல்லாஹ்வுடைய வேதத்தை உன்னுடைய வார்த்தையை நான் காசுகளுக்கு விற்பனை செய்யவில்லை. நான் அந்த ஊரில் இருக்கிறது 1000 பின்னணிகள் இருக்கின்றன, 1000 சூழல்கள் இருக்கின்றன. ஒரு ரூபா மட்டும் நினைச்சியா, காசுக்காக நினைச்சியா? அப்படி ஒரு ஊருக்கு பொறுப்பேற்று அந்த ஊரை தீனுடைய சூழ்நிலைகளை வளர்க்கக்கூடியவர்களாக ஆசிரியர் பெருமக்கள் இருந்ததனால் ஊரே வளம் பெற்றது, மார்க்கை நாம் பெற்றுக்கொள்ளலாம். காலப்போக்கிலே ஆங்கில கல்வி தலைத்தெடுத்தது, ஆங்கில கல்வி வளர்ந்தது, மார்க்க கல்விக்கு மரியாதை இல்லாமல் போனது, நீதிமன்றத்திலே ஆங்கிலம் வந்தது, நிர்வாக சொற்களில் நிர்வாக நடைமுறைகளில் ஆங்கிலம் புகுந்தது, அரபு மொழிக்கும் பாரசீகத்துக்கும் அர்த்தம் இல்லாமல் போனது, மார்க்க கல்வியினுடைய மரியாதை கீழே இறங்கி போய்விட்டது. ஆனால் அபுல் ஹசன் நதவி அவர்கள் இதனுடைய புள்ளியை பதிவு செய்கிறார். எங்களை நாம் வீழ்ந்தோம் என்று சொல்லுவோம். அப்ப நம்முடைய கலாச்சாரத்தை நாம் பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொன்னார். நமக்கு சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறது நல்ல விஷயம் தான். ஒரு பிறந்த நாள் பண்ணா பிள்ளை சந்தோஷமா தான் இருக்குது, ஏன்னா புது ட்ரெஸ் கிடைக்குது இல்லை, வேறு நாடு எடுத்துக்கிறதா அதெல்லாம் 3வது நாளைக்கு ஒரு ட்ரெஸ் கிடைக்கிறதா இருந்தால் அது நல்ல விஷயம் தான். ஆனால் அதை விட முக்கியமானது அல்லாஹ்வின் மகிழ்ச்சி, அல்லாஹ்வின் சந்தோஷம். இதை வேதத்தை நாம் தூக்கி பிடிப்பது அதை விட மகிழ்ச்சி தரக்கூடியது. எனவே நம்முடைய சிந்தனைகளிலே சின்ன சின்ன மாற்றங்கள் வர வேண்டும். எனவே திருக்குர்ஆனை மனனம் விடுவது அதற்கு செய்ய வேண்டிய அடுத்த முக்கியமான கடமை. அதோடு நம்முடைய கடமை முடியவில்லை. எல்லாருமே மனப்பாடம் பண்ண முடியாது. எல்லாரும் மனப்பாடம் பண்ண முயற்சிக்கலாம், எல்லாருமே மனப்பாடம் பண்ண முயற்சிக்கலாம். நான் எல்லாராலும் இருக்க முடியுமா? எல்லாருடைய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வேறு. எனவே மனப்பாடம் செய்தவர்களை செய்ய இயலாதவர்கள் கொண்டாட வேண்டும். மகிழ்ச்சி சமுதாயத்துக்கு கிடைத்த சொத்து போறவர்களை கொண்டாட வேண்டும். ஏனென்றால் மறுமை நாளில் ஒருவரை பார்த்து இன்னொருவர் ஓடுகிற அந்த நாளில் ஐயோ இவன் கண்ணில மாட்டினா தொலைச்சிடும், நம்மகிட்ட நன்மைகளை கேட்பாங்க, ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க அல்லாஹ்விடத்துல என்று ஒருவரை பார்த்து ஒருவன் ஓடி முடிகிற நாளில் திருக்குர்ஆனை மனனமிட்டவர் தன்னை சார்ந்த 7 பேருக்கு அல்லாஹ்விடத்திலே அவர் பரிந்துரை செய்வார். தன்னை பெற்ற பெற்றோருக்கு அவர் மறுமை நாளில் கிரீடங்களை மாட்டுவார். ஒன்றுமில்லை சபையில் 50 பேர் இருக்கிறீர்கள் வைத்துக் கொள்வோம், ஒரு 5 பேர் கொண்டு தலையில கிரீடம் வச்சிருக்கேன், என்ன அர்த்தம்? ஸ்பெஷல். அவர் ஒரு தனித்தன்மை மிக்கவர். உடனான ஓடி மக்கள் சமுதாயம் முன்னால் பதைகளை போடு இருக்கின்ற நேரத்தில் சில குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா கிரீடத்தை அனுப்பிப்பான் என்று சொன்னால் அந்த கிரீடத்தை பெற்றோருக்கு பெற்றுத் தருகின்ற பிள்ளைகள் யாருன்னா நமக்கு அந்த கிரீடம் வேண்டும் என்றால் பிள்ளைகளை திருக்குர்ஆனை சில உலகத்தில் என்ன கிடைக்காத சொல்லுங்க. உலகத்தில் என்ன கிடைக்கும்? எகிப்து நாட்டினுடைய நாமினசியர் பல்கலைக்கழகத்தினுடைய உளவியல் பேராசிரியர் ஒருவர் திருக்குர்ஆனை சிறு பிராயத்திலேயே மனப்பாடம் செய்வதனால் கிடைக்கின்ற பலன் என்ன ஒரு பெரிய பட்டியல் போடுறார். அதில் அவர் சொல்றாரு, பிள்ளைங்களுக்கு பொறுமை நிதானமா எதையும் அணுகக்கூடிய ஒரு குணம் வந்துவிடும். 2வது நேரத்தின் அருமை பிள்ளைகளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சொல்றார், நேரத்தினுடைய அருமை தெரிய ஆரம்பிக்கும். திருக்குர்ஆன் மீது பற்றும் பாசம் இருக்கிறார்கள். வளர்ந்து வாலிபனாகி வரும்போது அவர்கள் குற்றத்தின் பக்கம் சாய மாட்டார்கள், பாவத்தின் பக்கம் சாய மாட்டார்கள். குர்ஆன் நம்ம பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும், நல்லது பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும், பாவத்தின் பக்கம் அவர்கள் சாய மாட்டார்கள் என்று ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கும். ஆகையினால் நம்முடைய பிள்ளைகள் இளம் பருவத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு நாம பிள்ளைகள் கொண்டு சேர்க்கணும். துருக்கியில ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க, குர்ஆன் மனப்பாடம் பண்றது. சிம்பிளா மனப்பாடம் பண்ணிடுவாங்க.
எப்படின்னா நாம எல்லாருமே அதிகமாக இருந்து மனப்பாடம் பண்ண ஆரம்பிப்போம். அல்லது பின்னால் இருந்து அப்படி மனப்பாடம் பண்ண ஆரம்பிப்போம். துருக்கியில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா முதலாவது ஜுசு இருக்கு பாருங்க. அந்த முதலாவது ஜுசுவினுடைய எல்லா ஜுசுலையும் முதலாவது ஜுசுவினுடைய கடைசி பக்கத்தை முதல்ல மனப்பாடம் பண்ணுவாங்க. இங்கிருந்து ஆரம்பிச்சு டைரக்டா ஒரு பக்கம், அதாவது முதல் ஜுசுவினுடைய கடைசி பக்கத்தை முதல்ல மனப்பாடம் பண்ணுறது. இரண்டாவது ஜுசுவினுடைய கடைசி பக்கத்தை மனப்பாடம் பண்றது. மூணாவது ஜுசுவினுடைய கடைசி பக்கத்தை மனப்பாடம் பண்றது. இப்படியே ஒவ்வொரு ஜுசுவினுடைய கடைசி பக்கத்தை மனப்பாடம் பண்ணி 30வது இந்த ஒரு பக்கத்தை மனப்பாடம் பண்ணணும். அடுத்து இரண்டாவது பக்கம், பின்னால் இருந்து இரண்டாவது பக்கம் முதல் ஜுசுக்குள்ள மனப்பாடம் பண்ணுவாங்க. இரண்டாவது ஜுசுக்குள்ள பின்னால் இருந்து இரண்டாவது பக்கம் இப்படி பண்ணிக்கிட்டே வருவாங்க. அஞ்சாவது பக்கத்தை ஒவ்வொரு திசையிலும் அஞ்சாவது பக்கத்தை மனப்பாடம் பண்ணும்போது அவங்க குர்ஆனுடைய 1/4 நாலில் ஒரு பகுதியை மனப்பாடம் செய்து முடித்திருப்பார்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 35 ஆவதுகளை உருவாக்கிய ஒரு ஆசிரியர் தன்னுடைய பேட்டியில சொல்லியிருக்காங்க. எப்படிங்க ஒரு வருஷத்துல 35 ஆவதுகளை நீங்க உருவாக்குறீங்க? இந்த ஸ்டைல தான் பிள்ளைங்களுக்கு மனப்பாடம் பண்ண சொல்லுவேன். ஒவ்வொரு ஜுசுலையும் 5வது பக்கம் முடியும் போது முழு குர்ஆன் கால்வாசி குர்ஆன் மனப்பாடம். 10வது பக்கம் முடியும் போது பாதி குர்ஆன். 15வது பக்கம் முடியும் போது முக்கால்வாசி குர்ஆன். 20வது பக்கம் முடியும் போது முழு குர்ஆன். எளிதில் மறக்காதுன்னு சொல்றாரு. ஏன்னா முதல் ஜுசுல பின்னால் 2வது பக்கத்தை சொல்லும்போது அடுத்த பக்கத்தையும் சேர்த்து சொல்லணும். அப்படியே மனப்பாடம் பண்ணி திரும்ப உருட்டிகிட்டே இருக்கிறதுனால அது மனதின் ஆழத்தில் பதிந்துவிடும். இப்படிதான் நம்முடைய பிள்ளைகளை நான் உருவாக்கி என்று சொல்லுங்க. இது ஒரு மெத்தட் திருக்குறான மனப்பாடம். இந்த மெத்தட் தான் இல்லை, குர்ஆனை மனப்பாடம் செய்வதற்கு இது ஒரு மெத்தட், இது ஒரு நடைமுறை. இந்த நடைமுறை தான் வேண்டும் என்று சொல்வதில்லை. நேரங்களில் அல்லாஹ் தஆலா ஆகுதிகளுக்கு நிச்சயமா பரக்கத் செய்வார். ஒரு சந்தேகம் கிடையாது, நிச்சயமா பரக்கத் செய்வார். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஓதி முடிக்கலாம். ரமதான்ல பாருங்க, ரமதான்ல சில பள்ளிவாசல்கள்ல ஒரு நாள்ல 30 ஜுஸு ஓதி முடிக்கிறாங்க. அல்லாஹ் நாடிதான் அந்த பரக்கத்தை செய்வார். அதற்கு அருமையாக ஒரு திருக்குறானுடைய இறுதியாளர் சொல்கிறார், மூசா நபிக்கு ஒரே ஒரு சகோதரன் தான், கூட பிறந்த சகோதரன் ஒரே ஒரு ஆண் தான். யூசுப் நபிக்கு கூட பிறந்த சகோதரர்கள் 12 பேர். மூசா நபிக்கு அந்த சகோதரரை வச்சு அல்லாஹ் பரக்கத் செஞ்சதுனால நபித்துவத்துக்கு உதவியாக இருந்தார். அல்லாஹ் தஆலா யூசுப் நபிக்கு அந்த சகோதரரை வச்சு பரக்கத் செய்யாததுனால அவர்களுக்கு இடையூறாக இருந்தார். பரக்கத் என்பது எண்ணிக்கையிலே இல்லை, நபர்களுடைய எண்ணிக்கையில் குணத்தில் இருக்கிறது, நேரத்தில். ஆகையினால் நம்முடைய பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் கூட்டி இன்ஷா அல்லாஹ் நாம வளர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக நான் தாய்மார்களுக்கு சொல்வது, பிள்ளைகளுக்கு செல்போனை கண்ணிலேயே மாட்டாது. அம்மா அம்மா போனை தந்தால் நீங்க வாங்காது. இந்த முசீபத்து எனக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. எந்த அளவுக்கு இந்த செல்போன் ஆபத்தானதுங்கிறத சொல்ல ஆரம்பிச்சா பல கதைகளை சொல்லலாம். செல்போனால சீரழிந்த குடும்பங்கள், செல்போனால பிரிந்த தம்பதிகள், செல்போனால பிரிந்த பெற்றோர் பிள்ளைகள், ஏராளமான கதைகள் இருக்கின்றன. சில எதிரிகளை நாம கண்ணால பழகக்கூடாது, சில எதிரிகளை கண்ணால கூட பார்க்கக்கூடாது. செல்போன் என்பது கண்ணால கூட பார்க்கக்கூடாத மிகப்பெரிய எதிரியாக இன்றைக்கு இளைஞர்களுக்கு மாறிவிட்டது. ஆகையினால நீங்க முழுமையாக அதை ஒதுக்கி வையுங்கள். நீங்க வந்து பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், பெற்றோர்களுக்கு சொல்கின்றேன், திருக்குறானை மரணப்படக்கூடிய ஆசிரியர்களின் எண்ணிக்கை எந்த சமுதாயத்திலே பெருகின்றதோ அந்த சமுதாயத்தில் பெரிய பறக்கத்தை செய்யும்.
பெரிய பெரிய பறக்கத்தில் இந்த சமுதாயத்தில் நிச்சயமாக உண்டு. அதுக்கு நாம் கண்ணால இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதாரணம் எதுன்னு சொன்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா தான். அதை விட ஒரு சிறந்த உதாரணத்தை உங்களுக்கு என்னால இப்போது சொல்ல முடியாது. மிகச்சிறந்த உதாரணம். இடிபாடுகளுக்கு இடையில ஒரு சிறு ஒரு 7-8 வயது பையன் உட்கார்ந்து திருக்குறாங்க ஓதிட்டு இருக்கான். இன்னொரு குழந்தை 3 நாளா கிளாஸுக்கு வரல. அந்த ஆன்லைன் கிளாஸ், அந்த கிளாஸ் எங்க இருந்து நடக்குதுன்னு சொன்னா ஏமன்ல இருந்து கிளாஸ் நடக்குது. ஏமன்ல தான் டீச்சர் இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ் 3 நாளா ஒரு குழந்தை கிளாஸுக்கு வரல. 4வது நாள் கிளாஸுக்கு வருது. ஏன் நீ 3 நாளா கிளாஸுக்கு வரல அப்படின்னு டீச்சர் கேட்கிறா பிள்ளைகிட்ட. அந்த புள்ள சொல்லுது, என்னுடைய பாப்பா முதல் நாள் ஷஹீத் ஆயிட்டாங்க, அதனால என்னால கிளாஸுக்கு வர முடியல. 2வது நாள் என்னுடைய சகோதரன் ஷஹீத் ஆயிட்டான், அதனால கிளாஸுக்கு வர முடியல. 3வது நாள் எங்க அம்மா ஷஹீத் ஆயிட்டாங்க, அதனால கிளாஸுக்கு வர முடியல. இன்னைக்கு நான் ஷஹீத் ஆகணும்னு நினைச்சேன், ஷஹீத் ஆகல, அதனால கிளாஸுக்கு வந்தேன். அது என்ன கிளாஸ்? நான் அந்த பிள்ளைக்கு என்ன ஒரு ஆர்வம் இருந்தா வீட்டுல 3 ஷஹீதுகள் வந்ததுக்கு அப்புறமா குடும்பத்தை தாங்கி பிடிக்கின்ற தூண்கள் போனதுக்கு அப்புறமா கிளாஸ் நினைச்சுப்பாங்க. இது இயல்பான பிடிப்பு. அந்த பிடிப்பு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் வரக்கூடிய அளவில் பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் நாம தூண்டுவதாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு நல்ல களமாக நம்முடைய அபூ ஹுரைரா நூலகமும், அபூ ஹுரைரா பேரே மனப்பாடம் செய்வதற்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆசார். மனப்பாடத்தில் பெரிய கெட்டிக்காரர் அபூ ஹுரைரா அவர்கள். அவருடைய பேரால் அமைந்திருக்கக்கூடிய மதரசாவில் இன்றைக்கு முதலாக ஒரு ஹாஃபிதா, அதுவும் ஒரு பெண் ஹாஃபிதா, ஆணாக இல்லாமல் ஒரு பெண் ஹாஃபிதாவாக வந்திருப்பது ஒரு நல்ல அறிகுறி என்று அல்லாஹ் காட்டக்கூடிய ஒரு நல்ல அறிகுறி என்று நான் பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, அது ஒரு மிகச்சிறந்த தமிழகத்தில் கொடிகட்டி பறந்த ஒரு ஆளுடைய சாதிகத்தினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த பிள்ளை நினைக்கும் போது அது இன்னும் பெரிய பெருமைக்குரியது. டைம்ஸ் பத்திரிகை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். டைம்ஸ் பத்திரிகை அமெரிக்காவில் தரக்கூடிய பத்திரிகை. டைம்ஸ் பத்திரிகையில அட்டைப்படத்துல புகைப்படம், அட்டைப்படத்துல படம் வர்றது பெரிய என்ன சாதனை மாதிரி இருக்கு. டைம்ஸ் பத்திரிகையில ஒரு அறிஞருடைய பேட்டி வருதுன்னு சொன்னா சாதனைகளுடைய பேட்டி தான். அஹ்மத் தீதாவை போல ஆங்கிலம் இவர்களுக்கு பேச தெரிந்திருந்தால் அஹ்மத் தீதாவுக்கு இணையான ஒரு அறிஞராக உலகத்தில் அவர்கள் கொடிகட்டி பறந்தார்கள். அஹ்மத் தீதா யாருன்னு சொன்னா ஜாகிர் நாட்டுடைய உஸ்தாத். அவ்வளவு பெரிய அறிஞரான பெற்றவர்கள், சாதனை தெரிந்தவர்கள். அவர்கள் மறைந்தாலும் அவருடைய குடும்பத்தில் ஆசிதாக்களும் ஆரிமாக்களும் உருவாகி கொண்டிருப்பது இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய பாக்கியம் என்று கருதி அந்த குடும்பத்திலிருந்து இன்னும் மென்மேலும் ஆரிமாக்களும் ஆசிதாக்களும் ஆரிமாக்களும் ஆசிரியர்களும் வர வேண்டும் என்று அல்லாஹ் துஆ செய்து இந்த மதரசா, இந்த நூலகம் இன்னும் பல அறிவிஞானம் பெற்ற மக்களை உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ் துஆ செய்து வார்த்தையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.